தென்னாப்பிரிக்கா ஜிம்பாப்வேக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி ஜிம்பாப்வேவில் உள்ள புல்வாயே என்ற நகரத்தில் நடந்துட்டுருக்கு. இதில் டாஸ் வென்ற ஜிம்பாப்வே அணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸில் பேட் செய்த தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் மல்டர் முதல் முறையாக தென்னாப்பிரிக்க அணியில் 300+ ரன் எடுத்த வீரர் என்ற சாதனையை படைச்சார். பிறகு கேப்டன் மல்டர் 350+ ரன் கடந்த நிலையில் 400 ரன் அடித்து கிரிக்கெட் ஜாம்பவான் பிரெயின் லாராவின் சாதனையை முரடிப்பார்னு எதிர்பார்த்த போது அவர் 367 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்து அனைவரையும் அதிர்ச்சி அடைய செஞ்சார். அதற்கு அவர் சொன்ன காரணம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. பிரெயின் லாரா ஒரு சகாப்தம், இதை நம்ம மறுக்கவே முடியாது. இங்கிலாந்துக்கு எதிராக அவர் குவித்த 400 ரன் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் பொறிக்கப்பட்ட ஒரு சாதனை. அத்தகைய மகத்தான வீரரின் வசம் அந்த சாதனை இருப்பது தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மீண்டும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நான் ஒருவேளை அதே முடிவை தான் எடுப்பேன். ஏனெனில் அந்த பெருமைக்குரிய வீரர் தன் வசம் வைத்திருக்கும் ஒரு உலக சாதனையை பாதுகாத்து உதவுவது விளையாட்டு வீரர்களுக்கு இடையான பரஸ்பர மரியாதையும் விளையாட்டு உணர்வையும் வெளிப்படுத்துவது ஆகும். இது தாங்க கேப்டன் மல்டர் அந்த பத்திரிகையாளர்கிட்ட பதிலளிச்சாரு. இவருடைய இத்தகைய பேட்டி தான் இன்னைக்கு அனைவராலும் பாராட்டக்கூடியதா பேசப்பட்டு வருது. கேப்டன் மல்டர் பேசின இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க.